ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற வெஹிக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ் 2024 மாடல் தான். இந்த வெஹிக்கிள் எக்ஸாம் ப்ளஸில் டீசல் வேரியண்ட் வண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8.89 லேக்ஸ்லேருந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ, அந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் டிசைன்லேருந்து பார்க்கலாம். இந்த வண்டியில் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் வருது. இண்டிகேட்டருமே உங்களுக்கு வந்து ஹாலஜனில் தான் வரும். ஃப்ரண்ட் லுக் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு ப்ரீமியமான ஹேட்ச்பேக் லுக் வந்து தருது. அந்த பம்பர் கிரில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து விண்ட்ஸ்க்ரீன் வைப்பர் வந்துடுது. இதோட இன்ஜின் பார்த்தோம்னா 1.5 லிட்டரு 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது டர்போ சார்ஜ்டு இன்ஜினு. இதோட பவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் பவரே இந்த வண்டியில் தான். டார்க்கு 200 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அல்ட்ராஸ்லேயே இந்த வேரியண்ட்டில் தான் பவரும் டார்க்கும் ரொம்பவே அதிகம். அடுத்து இந்த வண்டியோட டயர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வேரியண்ட்டில் ஸ்டீல் வீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அலாய் வீல் வேணும்னா அது நீங்கள் டாப் அண்ட் வேரியண்ட் தான் போய் ஆகணும். இதில் ஸ்டீல் வீலு வித் ஸ்டீல் கேப்போட வந்துடுது. டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 185/60 R16 அந்த டயர் வந்துடுது. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2501 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸு 165 mm வந்துடும். பிரேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் டிஸ்க்கு, ரியரில் ட்ரம் வந்துடும். இந்த வண்டியோட ரியர் செக்ஷன் லுக்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லாவே இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமான லுக்லேயே இருக்குது. பின்னாடி டெயில் லேம்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்இடிலேயே கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடும். ஆனால் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வராது. அது டாப் அண்ட் வேரியண்ட்டில் தான் வரும். டாப்பில் ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே பார்த்தோம்னா உள்ளே வந்து ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டியுமே நல்லாவே இருக்குது. உள்ள பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா 345 லிட்டர் வரும். ஒரு 6லேருந்து 8 பேரோட லக்கேஜ் வந்து நம்ம தாராளமாகவே இந்த வண்டியில் லோட் பண்ணிக்கலாம். ஆனால் உள்ள லைட்ஸ் எதுவுமே கொடுக்கல. அது வந்து டாப் மாடலில் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த வேரியண்ட்டில் அது எதுவும் கொடுக்கல. உள்ள ஸ்பேர் வீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 165/80 R14 அப்படின்ற அந்த டயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேஸ் வேரியண்ட்டில் வர அதே சேம் டயர் தான். அதை வந்து இதில் வந்து ஸ்பேர் வீலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த வண்டியில் 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான் வரும். அப்புறம் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் வந்து ஆட்டோ ஃபோல்டு அந்த ORVM கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட டோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 90 டிகிரி வரைக்குமே ஓப்பன் பண்ணிக்கலாம். 4 டோருமே நம்ம வந்து 90 டிகிரி வரைக்குமே ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து உள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, வெளியே வர்றதா இருந்தாலும் சரி, இந்த வண்டியோட கம்ஃபர்ட் வந்து நல்லாவே இருக்கும். இந்த வண்டியில் டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி டிரைவர் சீட் கொடுக்கல. ஆனால் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் லெதர் சீட்ஸ் வராது. ஏதோ ஏர் ஃபைப்ரிக் அந்த மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அப்புறம் இந்த வண்டியோட ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஸ்டீரிங் தான் வரும். அந்த ஸ்டீரிங்லேயே வால்யூம் அப்பு டவுனு, அப்புறம் கால் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பட்டன்ஸ் எல்லாமே அதிலே கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு உள்ளேயே 4 ஏசி வென்ட்ஸ் வந்துடும். ரியரில் ஏசி வென்ட் வராது. அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா 10.16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு. இந்த வண்டி உள்ள கேபினோட டிசைன் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. உள்ளே உட்காந்து பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு ஃபீல் வருது. இதோட இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 17.78 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே அது கீழேயே உங்களுக்கு FM, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, USB வந்து ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வரும். இந்த வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் வராது. டீசலில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் மட்டும்தான். இந்த கியர் பாக்ஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு மொபைல் வைக்கிற மாதிரி, சின்ன சின்ன ஏதாவது ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் உள்ள க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லிட்டரு கூல்டு க்ளோ பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் ரோவில் மட்டும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரியரில் நார்மல் ஹெட்ரெஸ்ட் தான் வரும், அட்ஜஸ்டபிள் வராது. அடுத்து இந்த வண்டியோட ரியர் சீட்ஸ் கம்ஃபர்ட் பற்றி பார்ப்போம். அந்த ரியர் டோர்லேயே உங்களுக்கு வந்து பவர் விண்டோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டியுமே உண்மையிலேயே நல்லாவே இருக்குது. அப்புறம் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான அந்த நாபு, அதோட குவாலிட்டி உண்மையிலேயே சூப்பராகவே இருக்குது. அப்படியே உள்ள ரியர் சீட்ஸ் பார்த்தோம்னா ஒரு பின்னாடியே ஒரு 3 பேர் தாராளமாக உட்காரலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தான், எனக்கே அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. என் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 பேர் தாராளமாக உட்காரலாம். ஒரு 4 பேர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். ஆனால் 3 பேர் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே உட்காரலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து பின்னாடி நிறையாவே இருக்குது. சீட்ஸோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அப்புறம் சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாக 2 ஏர்பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறம் ABS, ESP, EBD இது மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே வந்துடுது. அப்புறம் வாய்ஸ் அலர்ட்டு, சென்ட்ரல் லாக்கிங்கு இது மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. டாட்டாவில் வந்து 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் தான். எல்லா வண்டியிலையுமே 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வந்துடும். அப்புறம் இந்த வண்டியில் 3 இயர்ஸு இல்லைனா 1,00,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வண்டி மைலேஜ் எவ்வளோ தரும்னு பார்த்தீங்கன்னா
கம்பெனி ரிப்போர்ட் பண்ணுற மைலேஜ் வந்து 17 to 18 தான் கம்பெனியே சொல்கிறாங்க. ஆனால் கஸ்டமர் ரிப்போர்ட் பண்ணுற மைலேஜ் வந்து 20 km/லிட்டர் தரதா கஸ்டமர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து டீசல் வேரியண்ட்னால உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கொஞ்சம் நல்லாவே தரும். பெட்ரோல் வேரியண்ட்டை விட டீசலில் வந்து மைலேஜ் வந்து எப்போவுமே ஒரு 2, 3, 4 வந்து அதிகமாக தான் தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10.71 lakhs வருது. இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த வண்டியில் தான் 5 star சேஃப்டி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே செக்மெண்ட்டில் வர மற்ற கார்ஸ் பலினோவாக இருக்கட்டும், i20 இருக்கட்டும், அந்த வண்டிகள்னா மற்ற ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஆனால் சேஃப்டின்னு வர்றப்போ இந்த டாடா அல்ட்ராஸ் தான் பெஸ்ட்டு அந்த வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ. அப்புறம் அந்த வண்டிகள்லனா டீசல் வராது, ஒன்லி பெட்ரோல் வேரியன்ட் மட்டும்தான் வரும். ப்ரைஸுமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, கிட்டத்தட்ட சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது ப்ரைஸ் வைஸுமே. ஸோ இந்த வண்டியில் மட்டும்தான் டீசல் வேரியண்ட்டு ப்ளஸ் சேஃப்டி விஷயத்துலையுமே நல்லா இருக்கிறதுனால இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்துமாக தான் எனக்கு தெரியுது மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணுறப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வண்டியை பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.